Hello friends, welcome to Pebbles. இது வந்து பொங்கல் ஸ்பெஷல், அதாவது காய்கறி கூட்டு. இது வந்து நம்ம கத்திரிக்காய், மொச்சை, பீன்ஸ், கொத்தவரங்காய், பூசணிக்காய் என்னென்ன காய் வந்து நம்ம தேவையோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். நான் வந்து 5 காய் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காய்கறி கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் தனியா. இது வந்து நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு 7 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம். இது வந்து தேவையான ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டியதில்லை. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய். தேங்காய் வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த பொருள் எல்லாமே வறுத்துட்டு அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி. உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தி வேணும்னா நம்ம இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காய்கறி என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து காய்கறிகள் வந்து பூசணிக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், மொச்சை, சக்கரவள்ளி கிழங்கு. நம்ம வேணும்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பீர்க்கங்காய், புடலங்காய் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 காய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தனியா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட வந்து கடுகு, வெந்தயம், அரிசி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய். அரைக்கிறப்போ நம்ம தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சாம்பார் வந்து அந்த கூட்டு வந்து கெடாமல் இருக்கணும்னா நம்ம தேங்காயும் போட்டு இது பண்ணிக்கலாம், அதாவது வறுத்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா காய்கறிகளையும், அதாவது 5 வகை காய் எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், மொச்சை, கொத்தவரங்காய், பூசணிக்காய். இது 5ஐயும் நான் கட் பண்ணிட்டேன். நம்ம வெங்காயம், தக்காளி தாளிச்சுட்டு இந்த காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டோம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காயிட்டோம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம், வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சும் ஊற்றலாம். நான் வந்து அப்படியே தாளிச்சுக்கிறேன். தக்காளி, வெங்காயம் போட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காய்க்கும் சேர்ந்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து காய்களை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து வெங்காயம், தக்காளி தாளித்து போடுறதுனால இது 2ஐயும் தாளித்ததுக்கப்புறம் நான் காய்கறிகளை ஆட் பண்ணுறேன். இது நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், மொச்சை, பூசணிக்காய் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய்க்கு சேர்ந்து தான் உப்பு போட்டிருக்கோம். பத்தலைனா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இடையில அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கடைசியாக நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதாவது அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிக்கணும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி நல்லா காய் வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இது வந்து இடையில கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். இது என்னென்னா கடலைப்பருப்பு, வரமிளகாய், தனியா, வெந்தயம், 1 ஸ்பூன் அரிசி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம, அதாவது புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அதாவது இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து எப்போவுமே இந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி அரிசி 1 ஸ்பூன் போட்டதும் அதுக்காக தான், அந்த காய்கறி கூட்டுங்கிறது வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்காக. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு புளியை. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து உப்பு வந்து நீங்கள் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. சுவையான காய்கறி கூட்டு ரெடி. நான் காய்கறி கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.